இப்பொழுது சேனன் எங்களோடு தொடர்பில் இருக்கின்றார். எழுத்தாளரும் ஆய்வாளரும் விமர்சகருமான சேனன் ஐரோப்பிய பாராளுமன்ற வளாகத்திலே அண்மையில் ஒரு விசேட கூட்டம் அல்லது கருத்தரங்கு என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயம் இடம்பெற்றது. அது முள்ளிவாய்க்காலுக்கு பின்னான இலங்கையின் சூழல் குறித்தும் இலங்கையின் யுத்த மீறல்கள் அல்லது மனித உரிமை மீறல்கள் குறித்த விடயங்கள் குறித்த பல்வேறு விடயங்கள் அங்கு பேசப்பட்டதாகவும் பல முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்த வகையிலே சேனனும் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டவர் என்ற வகையில் கூறுங்கள் சேனன், அதாவது ஐரோப்பிய பாராளுமன்ற வளாகத்திலே அண்மையில் இடம்பெற்ற அந்த விசேட நிகழ்வு குறித்தும் அங்கு என்ன இடம்பெற்றது, அங்கு என்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன என்பதனை நேயர்களுக்கு சொல்லுங்கள். இது ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு அங்கு நடந்தது ஜூன் 1 இந்த நிகழ்வு வந்து நீண்ட கால ஒரு ப்ரிப்பரேஷன், நீண்ட கால ஒரு முயற்சியின் ஒரு பலன். உங்களுக்கு தெரியும், முன்பு GSP Plus ரத்து செய்திருந்தார்கள் ஐரோப்பிய பாராளுமன்றத்தில். அது சார்ந்து நாங்கள் பிரச்சாரங்கள் அங்கு மேற்கொண்டிருந்தோம். அந்த சமயம் அப்போது அங்கு ஒரு கூட்டம் உள்ளே வந்து இந்த அங்கிருக்கும் MEPகள், ஐரோப்பிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இணைந்து அங்கு உள்ளே ஒரு கூட்டம் ஒன்றை ஒழுங்குபடுத்தியிருந்தார்கள். அத்தருணத்தில் அங்கு பேசிய போது நாங்கள் கேட்டிருந்தோம், அப்பவே ஐரோப்பிய பாராளுமன்றம் சார்பாக ஒரு உண்மை அறியும் குழுவை அனுப்பினால் உங்களுக்கு உண்மை தெரிய வரும். இலங்கை அரசாங்கத்தின் பேச்சை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை தானே, நீங்கள் அனுப்புங்களோ என்று கேட்டிருந்தோம். அது மட்டுமின்றி தமிழ் பேசும் மக்கள், ஒடுக்கப்படுற மக்கள், இலங்கையில் ஒடுக்கப்படும் மக்கள் ஒட்டுமொத்தமாக, மிக முக்கியமாக தமிழ் பேசும் மக்கள் இந்த உரிமைகள் சார்ந்து பேசுவதானால் அந்த மக்களை நீங்கள் விசாரித்து அந்த மக்களுடன் நீங்கள் உரையாடாமல் எப்படி நீங்கள் பேச முடியும் என்று சில கருத்துக்களை வைத்திருந்தோம். அப்போது அங்கு அது சார்ந்த அக்கறையற்ற நிலையில் தான் ஒரு சில வலதுசாரி சார்ந்த கட்சிகள் இருந்தவர்கள் இருந்தார்கள். அச்சமயம் அவர்கள் வந்து GSP Plus ரத்து செய்வதற்கு எதிராக கூட நிறைய பேர் பேசியிருந்தார்கள். அவர்களை பொறுத்த அளவில் இது ஒரு பெரிய விஷயமாகவும் இல்லை. ஆனால் நாங்கள் இடதுசாரியின் சார்ந்து இயங்கிக் கொண்டிருந்த, ஒரு முக்கியமான மனித உரிமைகள் சார்ந்து இயங்கிக் கொண்டிருந்த பல்வேறு விதமான MEPகள் நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு இது செய்யத்தான் வேணும் என்று சொல்லியிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக நாங்கள் இதை கேட்டிருந்தோம். அது அப்போ அத்தருணம் தான் இதை ஆரம்பித்தது. அதன் பிறகு நாங்கள் நீண்ட காலம் அவர்களுடன் உரையாடி தான் இதை ஒழுங்கு செய்யக்கூடியதாக இருந்தது. இதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம் என்னென்று சொன்னால், இந்த வரலாற்று பிரச்சனையை குறிப்பிடுவதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், இலங்கை அரசாங்கம் சொல்லுகிறது 18 மே மாதம் உங்களுக்கு தெரியும் ஒரு இன்னொரு ஹியரிங் நடந்தது. அதாவது யுனைடெட் நேஷன் ஐக்கிய நாடுகள் சபை ஒரு அறிக்கை, அந்த அட்வைசர் பேனல் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்ட பொழுது அது எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்தியது. அதை தொடர்ந்து அதை சந்தர்ப்பத்தை இதுவரை காலம் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது இவர்கள் கத்துறார்கள், இவர்கள் சும்மா தமிழ் மக்கள் இப்படித்தான் கத்துவார்கள் என்று ஒட்டையெல்லாம் ஒதுக்கினவர்களும் இருந்தவர்கள். ஆனால் UN சார்ந்த ஒரு அறிக்கை வரும்போது இல்லை, இதுக்குள் உண்மையிலேயே ஒரு மாபெரும் கொலைகள் நடந்துதான் இருக்கின்றன என்றது மிக மிக வெளிச்சத்துக்கு வந்துவிட்டார். அதை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி அங்கிருக்கும் எங்களுக்கு மனித உரிமைகள் சார்பாக, தமிழ் தேச மக்கள் சார்பாக இயங்கக்கூடியவர்களூடாக ஒரு எமர்ஜென்சி ரெசல்யூஷன், அதாவது ஒரு உடனடியான ஒரு அறிக்கை ஒன்றை அங்கே சமர்ப்பிக்கிறதுக்கான முயற்சி ஒன்று நடந்தது. அதில் அங்கு நடக்கும் இயல்பு எப்படி என்று சொன்னால், எந்த குழுக்களும் யாரும் அங்கிருக்கு அந்த பாராளுமன்றத்தில் உள்ளுக்குள் இருக்குமே எந்த அமைப்பும் அந்த அறிக்கையை, அந்த பொலிட்டிக்கல் அமைப்பும் அரசியல் அமைப்பும் எந்த அறிக்கையை முன்வைக்கலாம். அந்த அறிக்கையை முன்வைத்த பிறகு அது பரிசோதனைக்கு எடுக்கப்பட்டு அதுக்கு பிறகு எல்லாருமாக கலைச்சு பேசி முடிவுக்கு வந்து ஒரு காம்ப்ரமைஸ், எல்லாரும் ஒரு ரெசல்யூஷன், ஒரு அறிக்கையை அவர்கள் விவாதிப்பார்கள். அப்படித்தான் அந்த இலங்கை அரசாங்கம் வந்து தங்களுக்கு இருக்கும் செல்வாக்கை பயன்படுத்தி விவசாயிகளுடன் மிக நெருக்கமாக அவர்கள் இயங்கி வருகிறார்கள். அந்த அறிக்கையில் சில பல்வேறு விதமான சொதல்புகளை செய்து அதை மட்டுப்படுத்தி இருந்தார்கள் அவருடைய வீரியத்தை. அதன் மூலமாக அந்த
ஐரோப்பிய பாராளுமன்றம் ஒரு தனிப்பட்ட விசாரணை குழுவை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அந்த ரெசல்யூஷன் மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. மற்றபடி இலங்கை அரசாங்கத்தில் மிக கடுமையான காரசாரமான விமர்சனம் வைக்கப்பட்டிருந்தது. இவர் இலங்கை அரசாங்கம் தற்போது சொல்வது என்னவென்றால், அந்த குறிப்பிட்ட 12ஆம் மே மாதம் நடந்த விசாரணையின் தோல்வியடைந்து விட்டது. அந்த தோல்வியை நிவர்த்தி செய்வதற்காக தான் இவர்கள் ஜூன் 1ஆம் தேதி இன்னொரு ஹியரிங்கை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கார்கள், ஒழுங்குபடுத்தி இருக்கார்கள். இது மிக தவறான ஒரு பிரச்சாரத்தை அவர்கள் செய்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், ஐலண்ட் மிரர் என்று சொல்லி அனைத்து பத்திரிகைகளையும் இலங்கையில் கடந்த கிழமை இந்த பிரச்சாரத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அங்கிருக்கும் அம்பாசிடர், அதாவது லக்சம்பர்க், பெல்ஜியம் எல்லாத்துக்கும் ஒரு அம்பாசிடர் இருக்கிறார். அவர் அங்கு ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் தான் அவர்களுடைய பாராளுமன்ற பக்கம் தான் அவர்களுடைய காரியாலயம் இயங்கி வருகிறது. அவர்கள் அங்கிருந்து தான் வேலை செய்கிறார்கள். அவருடைய முக்கியமான ஃப்ரண்ட் பேஜில் அதாவது இணையதளத்தின் முதல் பகுதியில் இந்த அறிக்கையை வெளியிட்டார்கள். அதைத் தொடர்ந்து அதை பின்பற்றி அனைத்து பத்திரிகைகளும் இலங்கையில் அந்த பொய் பிரச்சாரத்தை செய்கிறது. அதற்காக தான் இதை குறிப்பிட வேண்டியிருக்கிறது. அது மட்டுமின்றி அதைத் தொடர்ந்து நாங்கள் இது நீண்ட காலமாக ஒரு பிரிப்பரேஷனுடன் இருந்தது. இதன் முக்கியமான நோக்கம் என்னவென்றால், நாங்கள் முன்பு குறிப்பிட்டது போல் நாங்கள் கோரிக்கை வைத்தது, தமிழ் பேசும் மக்களுடைய அபிலாசைகளை அங்கு பிரதிபலிக்க வேண்டும். எல்லா இடங்களிலும் பார்த்தீர்களானால், யுஎன்னாக இருந்தான, பாராளுமன்றங்களாக இருந்தான, சர்வதேச அமைப்புகள் இயங்குவது எல்லாம் அரசு சார் ஒடுக்குகின்ற அரசுகள் சார்ந்து இயங்குபவை. அவர்கள் அரசுகளை கேள்வி கேட்பார்கள், அரசுகளை கூப்பிட்டு கேட்பார்கள், நாங்கள் இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்க போறோம், இதை பற்றி நீங்க நினைக்கிறீர்கள், நாங்கள் இப்படி ஒன்று செய்ய போகிறோம், இதை பற்றி என்ன ஒரு காலமும் மக்களை போய் அவர்கள் கேட்பது கிடையாது. இதை மாற்றுவதற்கான இது ஒரு பயனியரிங் ஒர்க். இதாவது இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை இதுவரை காலமும் வேறு எந்த நாடுகள் சார்ந்தும் கூட இருந்ததில்லை. அப்ப நாங்கள் இதை முக்கியமான ஒரு நிகழ்வு இலங்கையை பொறுத்த மட்டுமன்று அன்றி இது அரபிய பாராளுமன்றத்துக்கு அரசியலுக்கே ஒரு வழிகாட்டலான நடவடிக்கையாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஏனென்றால் மக்களை மக்கள் என்ன சிந்திக்கிறார்கள், மக்கள் சார்ந்து இயங்கும் அமைப்புகள், மக்களோடு மக்களாக இயங்கும் போராளிகள் கூப்பிட்டு அவர்களிடம் கேட்காமல் இவர்கள் எப்படி முடிவெடுக்க முடியும் என்ற ஒரு கருத்தை மாற்றுவதற்காக எங்கள் சார்பாக நாங்கள் ஒரு அறிக்கையை நாங்கள் அவர்களுக்கு வழங்கி அதை ஏற்றுக்கொள்ளும்படி நாங்கள் கேட்டிருந்தோம். அவர்களுடன் நாங்கள் உரையாடி அந்த அறிக்கையை அவர்களுடன் சேர்ந்து தயாரிக்கவும் நாங்கள் தயார் என்று சொல்லியிருந்தோம். இது ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. அது மட்டுமன்றி இந்த உண்மை அறியும் குழுவை அனுப்புவதற்காக கேட்டிருந்தோம். இந்த இரண்டு விஷயம் முக்கியமாக அங்கு நடந்தது. நாங்கள் அவர்களுடன் கூடி சேர்ந்த அறிக்கை முற்று முழுதாக அங்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சில சொற்கள் மாற்றி அதை அறிக்கையை முழுமையாக சமர்ப்பிக்கும்படி ஒரு சிலர் கேட்டிருந்தார்கள். அதன்படி இந்த அறிக்கை சில சொற்களை மாற்றி அதனுடைய ஸ்பிரிட், குறிக்கோள் எதுவும் மாற்றம் என்று சில சொற்கள் மட்டும் மாற்றி மீண்டும் இந்த அறிக்கை அங்கு வழங்கப்படும். இன்னும் 2-3 நாட்களில் அவர்கள் அதை எடுத்துக்கொள்வார்கள். இதை அங்கிருக்கும் குயி குரூப், கோஷ் யுனிட்டர் லெப்ட், ஒரு யுனைடெட் லெப்ட் குரூப் ஒன்று இருக்காங்க. அந்த குரூப்ல ஒரு 34 MEPகள் இருக்கிறார்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள். அவர்கள் முழுமையாக இதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவருடைய அவர்களுடைய வெப்சைட், அவருடைய ரிசோர்ஸ்கள் எல்லாம் இதை பற்றி வெளியிட்டிருக்கிறார்கள். இன்னும் வீடியோ, மற்றது அங்கிருந்த வீடியோக்கள், மற்றது மேலதிக விவரங்களையும் அவர்கள் வெளியிட இருக்கிறார்கள். அப்ப அது முழுமையாக அவருடைய ஆதரவை நாங்கள் பெறக்கூடியதாக இருந்தது. இது ஒரு மிக முக்கியமானது. எல்லாருமாக சேர்ந்து பங்கு பெற்றதால் அந்த ஆதரவு இருந்தது. உண்மை அறியும் குழுவையும் ஏற்றுக்கொள்ள, உண்மை அறியும் குழுவையும் அனுப்புவதற்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதில் அந்த அறிக்கை நீங்கள் இடையில் நிறுத்தி கேளுங்கள், ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால். அந்த அறிக்கை மிக முக்கியமான அறிக்கை. என்னன்னு சொன்னா, நான் முன்பு குறிப்பிட்டது போல் அது தமிழ் பேசும் மக்கள், ஒடுக்கப்படுகின்ற மக்கள் சார்ந்து வர்ற ஒரு அறிக்கை. அந்த அறிக்கை முக்கியமான அறிக்கை என்று சொல்வதற்கு காரணம் அந்த அறிக்கைக்குள் இருக்கும் விஷயம். அதாவது முதலாக ஒரு சர்வதேச அளவில் இயங்குகின்ற ஒரு நிறுவனத்தில் இந்த சுய நிர்ணய உரிமையை, தமிழ் பேசும் மக்களின் சுய நிர்ணயை ஏற்றுக்கொள்கிறோம் என்று இதுவரை கால நீண்ட கால ஒரு 3 சகாப்தத்துக்கு மேலாக நடக்கின்ற ஒரு போராட்ட கால வரலாற்றில் இதுவரை கால எந்த ஒரு இடத்திலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது கிடையாது. அந்த அர்த்தத்தில் அங்கு ஒரு ப்ரொஃபசர் வந்திருந்தார், ஜெர்மனியில் இருந்து இந்த உரையாடல் பங்கு பெற்ற நெல்சன் சொல்லி. அவர் சவுத் ஏசியன், தெற்காசிய இதுகளில் நிறைய புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார், ஆய்வுகளை வெளியிட்டிருக்கிறார். அவர் கூட குறிப்பிட்டிருந்தார், இந்த நிகழ்வு இலங்கை மட்டுமன்றி பொதுவாக எந்த ஒரு நாடு சார்ந்தும் இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததில்லை, சுய நிர்ணய உரிமையை ஒரு உரிமையாக ஏற்றுக்கொண்ட நிகழ்வு என்று. அப்ப அது ஒரு மிக முக்கியமான நிகழ்வு, ஒரு மிக மிக முக்கியமான நிகழ்வாக நான் பார்க்கிறேன்.
அது மட்டுமன்றி அங்கிருக்கும் ஜனநாயக உரிமைகள் பற்றிய விஷயங்கள், மற்றது அங்கு இந்த தற்போதைய அரசாங்கத்தின் ஒரு ஒரு எவ்வளவு மாசக்கர், அதாவது இவர்கள் செய்வது ஒரு பட்டு பாதகமான கொலை என்பதை ஏற்றுக்கொண்டது. மற்றது அடுத்ததாக ஒரு தனியான ஒரு விசாரணை குழு அமைக்கப்பட வேண்டும். அந்த விசாரணை குழுவில் ஒடுக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்கள் அதாவது முடிவெடுக்கும் பங்கு பெற்றக்கூடிய, அதாவது ஃபேமஸான ஒரு ஜட்ஜுகளையோ வெளியிலிருந்த ஒரு சிலரை போடாமல் பாதிக்கப்பட்டவர்கள் அங்கு முடிவெடுக்க வேண்டும். தனக்கு தங்களை பாதித்தவர்களுக்கு என்ன தண்டனை வழங்குவதென்று. மற்றது தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளுடன் இந்த விசாரணை குழுவும் இயங்க வேண்டும். சும்மா நாங்கள் அந்த அங்கு செய்திருக்கும் LLRC உங்களுக்கு தெரியும், லெசன் லேர்ன் அண்ட் ரீகன்சிலியேஷன் கமிஷன் சொல்லி அங்க இலங்கை அரசாங்கம் ஒரு விசாரணை குழுவை அமைத்திருக்கிறது. அது ஒரு பேக்காட்டில் ஒரு குழு ஒன்று. அதில் சும்மா 2 பேர் கூப்பிட்டு விசாரிச்சு எல்லாம் நாங்கள் செய்கிறோம், எல்லாம் இப்போது ஓகே, நான் தொடர்ந்து ஒரு பூசி மெழுகுதல் வேலை செய்யாமல் இந்த விசாரணையை சரியாக விசாரிச்சு பாதிக்கப்பட்டவர்கள் அதில் பங்கு பற்றி சரியான முறையில் தண்டனை வழங்கக்கூடியதற்கான ஒரு தன்மை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் அந்த அறிக்கையில் விட்டிருந்தோம். அதையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த அறிக்கை மிக முக்கியமான அறிக்கை. அது மட்டுமன்றி இது இன்னொரு பிரச்சனை இதில் இருக்கிறது என்னவென்றால், இதை ஒரு பார்ட்டி எஃப்ஐஆர், இதில் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இவர்கள் இந்த குய் குரூப் செய்திருக்கு என்று சொல்லி குய் குரூப்புக்கு ஒரு பெரிய ஒரு அட்டாக், ஒரு தாக்குதலை அவர் அங்கிருக்கும் இலங்கை அம்பாசிடர் செய்திருந்தார். அதுவும் ஒரு மிகப்பெரியான பிரச்சாரம். அவர்கள் இதை தட்டி கழிக்க முயற்சி செய்வதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே அது ஒரு மிக மோசமான பிரச்சாரம் என்றால், அவர் சொல்வது அர்த்தமே இல்லை. அவர் சொல்வது புரிய. அங்கு மிக முக்கியமான ஒரு பேச்சாளராக பங்கு பெற்றியவர் ஹெய்டி என்று சொல்லி ஒரு பினிஷ் MEP பாராளுமன்ற உறுப்பினர். அவர் அந்த பாராளுமன்றத்தில் நிறைய சப் கமிட்டிகள் இருக்கின்றது. அங்கு ஹியூமன் ரைட்ஸ் என்ற ஒரு சப் கமிட்டி இருக்கு. ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் இருக்கும் ஹியூமன் ரைட்ஸ் சப் கமிட்டியுடைய சேர். அவர் அதுக்கு தலைமை தாங்கி நடத்துவர் தான் இவர் ஹெய்டி என்பவர். அவர் இந்த இடத்தில் கலந்து கொண்ட ஒரு மிக முக்கியமான நிகழ்வு. அவர் அங்கு உங்களுக்கு தெரியும், வியாழக்கிழமை நடந்த நினைக்கிறேன், வியாழன் அங்க எல்லாருக்கும் விடுதலை, எல்லாரும் போய்விட்டார்கள். எல்லாரும் ஒரு சிலர் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு போய்விட்டார்கள். வெவ்வேறு நாடுகளில் இருந்து வருபவர்கள் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள். அவர்கள் விடுதலை நாள் அடுத்த நாள் என்று சொன்னால் பின்னருமே சாயங்காலம் கிளம்பி விடுவார்கள். அப்படி இருந்தும் இவர் நின்று பொறுமையாக இதில் கலந்து கொண்டு தன்னுடைய முழு ஆதரவையும் வழங்கிவிட்டு போனது மட்டுமன்றி, அவர் சொன்னார், இதில் எடுக்கும் முடிவுகளை எனக்கு சொல்லுங்கள், நாங்கள் அதை முற்று முழுதாக ஆதரிக்கிறோம் என்று நம்பிக்கையுடன் சொல்லிவிட்டு போனார். அது மட்டுமன்றி இந்த ரெசல்யூஷனை அங்கு அவருடைய கருத்தின்படி இந்த இலங்கையுடைய மனித உரிமை மீறல் சார்ந்து அங்கு பல்வேறு விதமான எதிர்ப்பு பெரும்பான்மையானவர்கள் மத்தியில் இருக்கிறது என்று ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அது மட்டுமன்றி அவர்களுடைய கருத்து இருந்தாலும் அதுக்கு தடயங்களாக பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன, அதனுடைய வர்க்க குராம்சங்கள் அதை எல்லாத்தையும் கூட அவர் சொல்லியிருந்தார். அது மட்டுமன்றி அவர் சொன்னார், இருந்தாலும் தான் இதை முன்னெடுத்து மேலும் தொடர்ந்து செய்வதற்கு, இப்போ முன்னாள் 12வது மே மாதம் ஒரு ரெசல்யூஷன், எமர்ஜென்சி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணினது போல் தான் மேலும் இதை மேலதிக விஷயங்களை செய்வதற்காக தன்னால் முடிந்த முயற்சி செய்வது என்று உறுதி வழங்கியிருக்கிறார். இது ஒரு மிக மிக முக்கியமான நிகழ்வு. ஒரு மனிதர், நாங்கள் அங்கிருக்கும் மனித உரிமை குழு இலங்கையில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவருடைய மனித உரிமைகளை வென்றெடுத்து கொடுத்து விட போகிறது, அல்லது ராஜபக்சவை இந்த சிறையில் தள்ள போகிறது என்ற ஒரு கனவுகளை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. குறைந்தபட்சம் அவர்கள் ஒரு பாடி, ஒரு மனித உரிமையை காப்பாற்றுகிறோம் என்று இருக்கிற ஒரு பாடி, ஒரு அமைப்பு, ஒரு கமிட்டி, அது குறைந்தபட்சம் ஒரு ஆக்ஷனை நடத்த முடியாமல் இருக்கிற விஷயம் நடக்க அவர்கள் முயற்சியாவது செய்யவில்லையா என்றதான் அடுத்த கேள்வி இருக்கு இல்லையா? அப்ப அந்த விஷயத்தில் அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்றால் நாங்கள் அதை வரவேற்போம். அந்த அர்த்தத்தில் தான் இதை பார்க்கிறோம். நாங்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்வு என்று நாங்கள் பார்க்கிறோம். சொல்லுங்க.